வெயிட் என்னடா அந்த ஃபோனில் கொஞ்சம் இஷ்யூஸ். ஸோ சாரி. உத்தியோகபூர்வமாக பொது மேடையிலே நான் இன்றைக்கு அறிவிப்பதிலே பெருமைப்படுகிறேன். நாங்கள் இந்த தீர்மானங்களை எல்லாம் எடுக்கிற போது பொறுப்பற்ற விதத்திலே சிந்திக்காமல் இந்த தீர்மானங்களை நாங்கள் எடுக்கவில்லை. பலவிதமாக பல கோணங்களிலே ஆராய்ந்து இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையிலே என்ன விதமான தீர்மானத்தை பிரதான தமிழ் கட்சி ஒத்துக்கொள்றேன். சரி, பல விதமான பல கோணங்கள் எல்லாம் ஆராய்ஞ்சேன்னு சொல்றீங்க. எனக்கு தெரியல. இப்போ எப்படியோ 500 ரூபா வெளில போறார். அப்போ நீங்கள் திருப்பியும் மதுரையும் நீங்கள் அடுத்த முறை பார்லிமெண்ட்டுக்கு வந்தால் தானே அது வேறு பிரச்சனை. ஸோ நீங்கள் எந்த விதமாக ஆராய்ஞ்சலன்னு எங்களுக்கு தெரியலை. மக்களுக்கு இப்போ நீங்கள் எடுக்கிற கோரிக்கையை வந்து மக்கள் ஏற்றுக்கொள்ளணுமெண்டு. அதாவது நீங்கள் சஜித் என்று சொன்னோன்னே சஜித்தை ஏற்றுக்கொள்ளணும், அல்லது நான் சஜித்தோ அனுரன்னு சொன்னோன்னே என்னை ஏற்றுக்கொள்ளணும்னு விரும்புகிறீங்க. நீங்கள் சொல்ல வேண்டியது அனுர வந்தால் என்ன லாபம், சஜித் வந்தால் என்ன லாபம், ரணில் வந்தால் என்ன லாபம்ன்ற மட்டும் நீங்கள் தீர்மானிச்சிருக்கிறீங்க. நீங்கள் காசு வந்துருக்கீங்கிறதுக்காண்டி மற்றவன் போட மாட்டான். இவன் நான் சொல்கிறத கேட்டும் இதில் ஒருத்தரும் போட மாட்டான். அவைக்கு ஒரு அரசியல் தலைவர்ன்று நீங்கள் நினைச்சு கொண்டு அவங்கள நீங்கள் ஃபஸ்ட்டாக என்ன செய்யணும் பண்ணுறா, பொதுமக்களை எடுக்கேட் பண்ணணும். ஐயா, இன்னொரு லோயராக அவங்களுக்கு அது கூட தெரியாது. நான் என்ன செய்யறது? எடுக்குமாக இருந்தால் அது தமிழ் மக்களுக்கும் இலங்கையிலே வாழுகிற அனைத்து இன மக்களுக்கும் ஒரு பலமாக இருக்கும் என்பதை நிதானித்து அறிந்துதான் நாங்கள் அந்த தீர்மானத்தை எடுத்துக்கிறோம். ஆகையினாலே நாங்கள் எடுத்திருக்கிற இந்த தீர்மானத்தின்படி எங்கள் ஆதரவாளர்களும் எங்களுடைய உறுப்பினர்களும் எங்களுக்கு வாக்களிக்கிற மக்களும் தொடர்ந்து எங்களுடைய அந்த தீர்மானத்தை வலிச்சேர்க்கிற வகையிலே இப்பொழுது விடாங்கல கொஞ்சம் போய் உங்களோட ஆதரவாளர்னு சொல்றது உங்களோட குறை சொம்பு தூக்கு, உங்களுக்கு ஒரு கொஞ்சம் செம்பு இருக்கு தூக்குறதுக்கு கலவுறதுக்கு. அவையில் சில பேரை நான் பிளாக் பண்ணியிருக்கேன். ஒரு 5 பேர் 3 பேர் வந்து இதில் காத்துச்சுன்னா பிளாக் பண்ணிக்கிறேன். ஓகே, உங்களோட கட்சி உறுப்பினர்னு சொல்கிறீங்கன்னா எனக்கு தெரியல உங்களோட கட்சியில் எத்தனை பேர் உறுப்பினர் உண்டு. ஸோ அந்த உறுப்பினர் எத்தனை பேருன்னு எனக்கு தெரியாது. அதை விட உங்களுக்கு ஓட்டு போடுற தமிழ் மக்கள்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு யார் ஓட்டு போடுறேன்னு சொன்ன இப்போ ஐயா நீங்கள் மாயமான நச்சு கொண்டு வந்தா அது பிழை. உங்கள்கிட்ட காலம் போயிட்டு தயவு செஞ்சு கட்டின காசோட பட்டின படுக்கையோட ஃப்ளைட் ஏறி தப்புங்கோ. ஜனாதிபதி அமைச்சர் கௌரவ எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச அவர்கள் மைதானத்துக்கு வந்திருக்கிறார். கரகோஷங்களினாலே அவரை நீங்கள் வரவேற்க வேண்டும். இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசினுடைய புதிய ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான இந்த தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய ஜனாதிபதி வேட்பாளர் எதிர்கட்சி தலைவர் கௌரவ சஜித் பிரேமதாச அவர்கள் இப்பொழுது இந்த அரங்கு நோக்கி ஆதரவாளர்களுடைய பெருத்த கரகோஷங்களுக்கு மத்தியில் வருகை தந்து கொண்டிருக்கின்றார். நானும் இந்த காமெடியும் போனான். ஆதலால் இது சம்பந்தமா கருத்து தெரிவிக்கிற உரிமை எனக்கும் உண்டு. இவங்க 3 பஸ் வச்சிருக்காங்க. இந்த பஸ் நம்பரோட சொல்றேன். அந்த பஸ்ஸில் வந்து ஃபுல்லாகவே ஆக்களை ஏற்றி வச்சிருப்பாங்க. எல்லாம் குடிகாரரும், அதில் கிணவர் குடையோட இருப்பினும் கிணக்க பொம்பளையல் நாம்பளையல் ஒரு 3 பஸ். அதை 11 மணிக்கு வந்து மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணுதுண்டா. 10 மணிக்கு கொண்டே ஒரு இடத்துல பார்க் பண்ணிடுவாங்க. அதில் இருந்து கடவுடன்று அங்கிருக்கணும் சஜித் ஆதரவாளர் உண்டு. அதாவது கொஞ்சம் பேர் அப்படியே இருக்கணும். அது வந்து எனக்கு எப்படி நான் பிடிச்சனான் என்றால், கந்தலாயில் கூட்டம்னு சொல்லிக்கல, திருவோணமலையில் இன்னொரு இடத்துல மாறி சொல்லிட்டோம் அங்கே கூட்டம். நான் அங்கே போய்க்குள்ள அங்கே பஸ்ஸில் ஏற்றிட்டு இருக்காங்களா அப்போன்னு சொன்னாங்க. பஸ்ஸில் ஏறுங்க டாக்டர், நான் பஸ்ஸில் போனாங்க. இல்லை நான் காரில் வர நீங்கள் போக மாட்டோம். அப்போ தான் எனக்கு தெரியும் ஒவ்வொரு இடத்துலையும் பஸ்ஸில் ஆக்கள் விடும். 3 பஸ்ஸில் சஜித் எங்கே போனாலும் அந்த 3 பஸ்ஸும் முன்னாலையும் பின்னாலையும் போகும். அந்த பஸ்ஸில் ஏற்றப்பட்ட ஆக்கள் தான் 3 பஸ்ஸில் கிட்டத்தட்ட 200 பேர் படி 600 பேர் தான் இதில் இருக்கணும். அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஐயா லைவ் போகிறோம், அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஜனாதிபதி வேட்பாளர் திரு சஜித் பிரேமதாச அவர்களை யாழ் மண் இப்பொழுது வரவேற்கிறது. யாழ் மண்ணுங்கிறது ஜனாதிபதி பதவியிலே அவர் அமர்வதற்கு முன்னதாக இறுதியாக யாழ் மண்ணுக்கு வந்திருக்கிற கூட்டம் இது. ஒரு வார காலத்திலே நாட்டினுடைய
ஜனாதிபதியாக நாங்கள் அவரை வரவேற்க காத்திருப்போம். நீங்க வீட்டுக்குள்ள இருந்து வரவேறுங்கோ. அனுர எப்படி நினைக்க வச்சிருப்பா இருக்கு. நான் சிரிக்காம இந்த லைவ் போடணும்னு நினைச்சினான். ஆனால் ஐயா பார்த்தோன்னா கடைஞ்சிருப்பி வந்துட்டு என்னண்டா எப்படியோ அனுரவின் பண்ண போகிறார். ஸோ நாங்கள் அதுக்குரிய சப்போர்ட்டை வந்து 2வது வாக்கில் கொடுக்குறது டிசைட் பண்ணிக்கோம். ஸோ அனுரவுக்கு எதிராக திசகாட்டிக்கு நேர நம்பர் 2 எழுதுறீங்க. 2ஆம் நம்பர் எழுதுங்கோ. ஸோ முதலாவதுங்க அது எங்களுடைய சங்குக்கு. நான் தமிழன், என் அப்பா தமிழ், என்னுடைய அம்மா தமிழ், தமிழுக்கு அழகன்று பெயர். சரிதானே? திரு சஜித் பிரேமதாஸ் அவர்களை யாழ்ப்பாணத்தின் ஓடாவது பார்ப்போம். பிரதிநிதியாக இந்த வேளையிலே நான் வரவேற்கிறேன். அடியும் கொய்யாலே யாராவது யாழ்ப்பாணத்தின் பிரதிநிதியாக நாங்களே மூடிட்டு இருக்கோம். அண்ணன் அரியநேந்திரன் அன்னைக்கு நாங்கள் எங்கிட்ட ஓட்ட போடுறதுன்ட்டு டிசைட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் எப்படி சொல்றீங்க யாழ்ப்பாணத்தின் பிரதிநிதி? உங்களை தான் கழுவி ஊத்துறானுங்க. நீங்கள் உங்களோட ஒரு 5 செம்புகளை வச்சு கொண்டு என்ன கழுவி ஊற்றினாலும் உங்கள ஊரே கழுவி ஊற்றுது. நீங்கள் எப்படி சொல்றீங்க யாழ்ப்பாணத்தின் பிரதிநிதி என்று? ඔබතුමාව යාපනයේ නියෝජනය කරන මන්ත්‍රීවරුන් වශයෙන් මම යාපනයට පිළිගන්නවා. යාපනයට අපි පිළිගන්නේ. අපි ওই මෝඩ ජනාධිපතිව පිළිගන්නේ. අපි අනුර විතරයි පිළිගන්නේ. මේ ඔය මෝඩ එකා අපි පිළිගන්නේ. කොහොම කැමතිද? දැන් සබද இறுதியாக ஜனாதிபதி ஆவதற்கு முன்னதாக வந்த இறுதி கூட்டத்துக்கு அவரை வருக வருக என்று வரவேற்றவனாக இன்றைக்கு இந்த கூட்டத்திலே அவர் வருகிற போது நான் சொல்லிக் கொண்டிருந்த விடயங்கள் பிரதான தமிழ் கட்சியாகிய இலங்கை தமிழரசு கட்சி முற்று முழுதாக உத்தியோகபூர்வமாக முகமது சிஃபீர் வீட்டை போங்கோ. அஸ்ஸலாமு அலைக்கும் நானா ஆதரித்து அவரை ஜனாதிபதியாக்குகிற அனைத்து செயற்பாடுகளிலேயும் நாங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த கட்சியிலே 75 வருட வரலாறு கொண்ட கட்சியிலே நம்பிக்கையாய் இருக்கிற மக்களுக்கு எது எது அந்த அந்த மீன் போடுவாங்க 75 வயது கொண்ட வரலாறு கட்சி. ஓகே, ஒத்துக்கொள்கிறேன். என்ன கவலையண்டா 2009ஆம் ஆண்டு எங்களுடைய தேசிய தலைவர் மதிப்புக்குரிய மேதகு போனா பிறகு இன்றைக்கு திலீப் என்ற நாள் வேறு. உங்களுக்கு வெக்கமா இல்லையா இப்படி நின்று கதைக்கிறதுக்கு? சரி, நீங்களாவது போய் பொதுமக்கள்கிட்ட ஒரு நான் என்ன செஞ்சேன்? நான் பொதுமக்கள்கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்டு அதை ஒரு கடிதம் அடிச்சு கொண்டே கொடுத்தேன். நான் அது அவர் சஜித்துட்டையும் கிடக்கு. நீங்கள் என்ன டீல் அடிச்ச? நீங்கள் பொதுமக்களுக்கு சொன்னீங்களா நீங்கள் ஏன் சப்போர்ட் பண்ணுறீங்கன்ட்டு? நீங்கள் ஒரு 5 வெங்கடாந்தியல் ஒரு ரூமுக்குள்ள இருந்து 5 தடவை மீட்டிங் போட்டு கலைப்பீங்களாம். அதுக்கப்புறம் சொல்லுவீங்களா சஜித்துக்கு ஆதரவுண்டு ஏகமான தண்டிங்களாம். மற்ற வெங்காயங்கள்லாம் நாங்கள்லாம் போய் ஓட் போடுறதுக்கு ஒவ்வொரு தமிழனும் சிந்தி வேண்டாம். இவங்களை திருப்பியும் கொண்டே தூக்க போகிற ஒரு ஜனாதிபதிக்கு ஓட் போட்ட ஒரு வரலாறு கொண்டு வர வேண்டாம். ஆகவே எனது கனிவான வேண்டுகோள், அரியநேந்திரன் அண்ணே ஆகிய எங்களுடைய நாங்கள் அவரை தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து கொண்டு வந்து தமிழரசு கட்சியிலிருந்து கொண்டு வந்து எங்களுக்காக ஒரு வச்சிருக்கிறோம். ஸோ அவற்றை இறுதிக்காலம் இன் சென்ஸ் அரசியலின் இறுதிக்காலம் அவரையும் ஒரு நாங்கள் கமலதான ஜனாதிபதியாக தீர்மானித்து கொண்டு சுமந்திரன் ஐயா போன்றவர்களுக்கு ஒரு பாடியை கட்டுவோம் என்று அன்புடன் சொல்லிக்கொண்டு இந்த வேளையிலே இந்த மேடையிலே இருந்து நான் கொடுக்கிற அறைகூவல் என்னவென்றால், நீங்க அறை இல்ல ரூம் போட்டு கூவினாலும் இது சரி வராது ஐயா. நீங்க அறை இல்ல ரூம் போட்டு கூவினாலும் இது சரி வராது. ஏனென்றா தமிழர்கள் முட்டாள்கள் அல்ல. இலங்கையின் படிப்பறிவு வீதம் 94% இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் தமிழன், இந்த தமிழன். ஸோ உங்களை மாதிரி முட்டாள்கள் சொல்ற கருத்துக்களை கேட்டு ஓட் போடுறதுக்கு தமிழன் முட்டாள் அல்ல. நாங்கள் இது எதேச்சதிகாரமாக எடுக்கப்பட்ட ஒரு முடிவு அல்ல. நிதானித்து சிந்தித்து நாங்கள் இந்த முடிவை எடுத்திருக்கிறோம். ஏற்கனவே நண்பர் மனோகரேசன் சொன்னதை போல, ஏற்கனவே நண்பர் ராதாகிருஷ்ணன் சொன்னதை போல, ஏற்கனவே நண்பர் ரிஷாத் பதியுதீன் சொன்னதை போல. ஓகே, ரிஷாத் பதியுதீன் இப்ப கூட நம்பர் ஆயிட்டார். எப்ப தொடக்கம்? ஸோ வன்னியில இருந்தும் மன்னரில் இருந்தும் அவர் எல்லா இடம் குடியேற்றம் செய்யக்கல. உங்களுக்கு ரிஷாத் பதியுதீன் எங்கே போனவர்? நான் ஒரு செல்ஃபி எடுத்து படம் போய்க்க சொன்னேன் ரிஷாத் பதியுதீன்ட்டு. நாங்கள் கதைப்போம் அண்டு சரியா, நாங்கள் கதைப்பம் ஐயான்னு சொன்னாங்க. நாங்கள் அப்படி தமிழருக்கு முதுகுல குத்துற பழக்கம் எங்களுக்கு இல்லை. தமிழ் பேசுகிற சமூகங்கள் அனைத்தும் இன்றைக்கு உத்தியோகபூர்வமாக அந்த கன்செப்டை சொன்னதே நான் தான். அவரை நாங்கள் ஆதரிக்கிறோம் என்றால் அதற்கு ஒரு முக்கிய காரணம் உண்டு. நாங்களும் சேர்ந்து வடக்கு கிழக்கு வாழ் தமிழ் மக்கள்
இலங்கையிலே எங்களுக்கு வாழ உரித்துண்டு, இலங்கையிலேயும் நாங்களும் சமபிரஜைகள். ஆகையினாலே எங்களை நாங்களே ஒதுக்கி வைக்கிற செயற்பாட்டிலே ஈடுபடாமல் எங்களையும் உடைத்துக் கொண்டு எங்களுக்கு உரிய பங்கை நாங்கள் பெற்றுக்கொண்டு நாங்கள் எங்கள் பிரதேசங்களிலே ஆள வேண்டிய அந்த உரித்தையும் அறிவித்துக் கொண்டு பயணிப்பதுதான் சிறந்தது. அதுதான் நாங்கள் மேற்கொண்டு செய்ய வேண்டியது. ஆகையினாலே இன்றைக்கு எவருக்கும் கொடுக்கிற வாக்குகள் வீணாய் போகிற வாக்குகள் என்பதை நீங்கள் யாருக்கு கொடுக்கிற வாக்கு வீணா போற வாக்கு? தமிழன் ஒவ்வொருவர்த்தனும் திரும்பி சொல்றான். எங்களுடைய முதலாவது வாக்கு அரியநேந்திரன் ஆகிய சங்கிற்கு சங்குண்ட படம் போட்டிருக்க இடத்துல ஒரு இடத்துல நம்பர் 1 போடுங்கோ. ரெண்டாவது வந்து அன்றகுமார நாயக்கண்ட திசஹாட்டிக்கு நம்பர் 2 போடுங்கோ. ஐயா பற்றி மேலும் கதைக்க விரும்பல. கொஞ்சம் பொத்தும் பேர் 14 வருஷம் முத்தினிடுறானே பொத்தும். ஸோ நாங்கள் இப்போ டிசைட் பண்ணியிருக்கிறோம், சங்குக்கு முதலாவது வாக்கு, அன்றகுமார நாயக்கு 2வது வாக்குன்னு சொல்லி. எஸ், சங்குக்கு 12 லட்சத்துக்கு மேல் வாக்கு கிடைக்கும், கட்டாயம் கிடைக்க வேணும். ஒவ்வொரு தமிழனையும் கொண்டே ஓட் போட சொல்லுங்கோ, உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். சங்கு நாங்கள் எங்களுடைய இனத்தை இனவழிப்பு செய்து 2009ஆம் ஆண்டு ஒரு இனப்படுகொலை செய்த பிறகு கூட 2024ஆம் ஆண்டு நாங்கள் ஒரு இனமாக ஒரு என்ன சொல்றது, ஒரு யுனைடெட் நேஷன்ஸாக நாங்கள் இருக்கிறோம்ன்ற காரணம் எங்களுடைய இன உணர்வு, எங்களுடைய போராளிகள், எங்களுடைய மறவர்கள் எங்களை நினைத்து எங்களுடைய எதிர்கால, நான் சின்ன பிள்ளையா இருந்திருப்பேன். அப்போ எங்களுடைய எதிர்காலத்தை நினச்சி தான் ஒவ்வொரு சின்ன அண்ணாவும் தங்கச்சியும் போய் ஒவ்வொரு அடிபாட்டிலையும் இப்போ யூடியூப்லையும் கிடக்கு. அவனுங்க செத்தது எதுக்காண்டி அவங்க செத்தவங்க. நீங்கள் சுமந்திரன் மாதிரியானாக்கள் வந்து இப்படி அறகுறதுக்கு அறை இல்லை, நீங்கள் ரூம் இல்லை, என்ன போட்டு கூவினாலும் தேர்தலை பகிஷ்கரிப்பதோ இந்த தமிழ் பொது வேட்பாளர் முட்டாள்தனமான கதை. தேர்தலை பகிஷ்கரிப்பது உம்மண்டால். தமிழ் சங்குக்கு முதல் வாக்கு, இவருக்கு 2வது வாக்கு. யாருக்கு? அன்றகுமார சாமிக்கு 2வது வாக்கு. தேங்க்யூ ஸோ மச். அந்த ஜிஎம்ஓஎம் போய் இப்போ சஜித்தோட நிற்குது. ஸோ தமிழ் மக்கள் சரியாக தீர்மானிக்கணும். இதே ஜிஎம்ஓஏ தான் எங்களோட ஒவ்வொருத்தர காலத்தையும் நெரிச்சது, முக்கியமாக எந்த காலத்தை நெரிச்சது. எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறேன்டா, சங்குக்கு ஓட்டு போடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.